So hello students, in this video we are seeing for class 12 question number 43 ல பார்த்தோம். இப்போ 44 என்ற பரவளையத்தின் முனைய குவியம் இயங்குவரை மற்றும் செவ்வக நீளம் இவற்றை காண்க அப்படிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை 2ஆல் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை ஸ்கொயர்டு போட்டு இந்த மாதிரி ஸ்கொயர்டு போட்டு எல்ஹெச்எஸ்லேயே ஆர்ஹெச்எஸ்லேயே எழுதிக்க. இதை வந்து கம்பைன் பண்ணினா a + b த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். அப்போ எக்ஸு இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, இங்கே -4x இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் -4xன்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல -2 அப்படின்னு எழுதிட்டு a - b த ஹோல் ஸ்கொயர்டு அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்க, இதை கேபிட்டல் ஒய்ன்னு எழுதிட்டு வேர் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -2 கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் +1 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 4a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 5ன்னு இருக்குது. ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ay. ஸோ ஏக்கு பதிலாக இங்கே 5ன்னு இருக்குது. ஸோ 4aக்கு பதிலாக ஸோ 4a ஈக்குவல் டு 5, a ஈக்குவல் டு 5/4. அடுத்தது வந்து முனை வந்து கண்டுபிடிக்கணும். முனைக்கு ஃபார்முலா h, k. இங்கே என்ன குறியோ அதனுடைய ஆப்போசிட்டு, இங்கே -2னா +2 +1னா -1. ஸோ முனை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது குவியம் வந்து ஃபார்முலா இது. இப்போ இதனுடைய படம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி அப்வர்டாக வரும். ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ay வருது. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ayனா இந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து முனை வந்து மாறுது. 0 இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். ஸோ 2, -1 அப்படிங்கிறப்ப எக்ஸில் 2, ஒயில் வந்து -1. ஆக்சுவலாக படம் வந்து கையில் கீழே டவுனாக -1 அப்படின்னுக்கு. ஸோ இது வழியாக இப்படி படம் போட்டுக்க. இது வந்து ஆக்சுவலாக வரக்கூடிய ஆதிப்புள்ளி 0, 0. இந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு பாரு. இது வந்து ஒரிஜினலாக இருக்கிறது. இது ஷிஃப்டிங் த ஆரிஜின் அப்படிங்கிற மெத்தடில் -2 -2, -1 அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது அது சும்மா சாதாரணமாக நீ போட்டினா போதும். அடுத்தது குவியம் ஃபார்முலா இதுக்கு இந்த மாதிரி ஃபிகருக்கு 0 + h, a + k. ஸோ 0 + h என்ன, இந்த 2. தென் k என்ன, -1. a வந்து 5/4 தெரியும், இதை செப்பரேட் பண்ணினா 2, 1/4. அடுத்தது இயங்குவரையின் சமன்பாடு. ஸோ இந்த மாதிரி படம் வர்றப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இயங்குவரையின் சமன்பாடு y - k + a = 0 அல்லது y = k - a. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன். செவ்வகத்தின் நீளம்னு இது 4a. இது 4a அப்படிங்கிற இடத்துல 5 இருக்கு இல்லையா, இதுதான் செவ்வகத்தினுடைய நீளங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4. இது புக்கில் வந்து எக்ஸசைஸ் 1.6ல் கொஸ்டின் நம்பர் 2. 1.6 கொஸ்டின் நம்பர் 2 ரொம்பவே அதிகப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க கிளாஸில். சரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். 44ல் வெக்டர் முறையில் cos α - β cos α cos β + sin α sin β என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஏகப்பட்ட டைம் கிளாஸில் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் இது வந்து நிரூபிக்கணும். இது படம் போட்டுக்க. ஸோ இங்கேருந்து ஏங்கிற புள்ளி இங்கே ஒரு பிங்கிற புள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்க. ஓஏ வந்து கிளாஸில் இதை டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஓன் மெத்தட் எப்படி போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி இதை போட்டுக்க. இதெல்லாம் வந்து இடையான இங்கே தான் மெயின். a.b ஃபார்முலா என்ன, மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b cos ஆஃப் ஆல்ஃபா - பீட்டா. தென் இது 1 மாறிடும் cos ஆஃப் ஆல்ஃபா - பீட்டா. a.b-ஐ இன்னொரு வழியில் எப்படி எழுதுகிறோம், சரி இங்கே a கேப் டாட் b கேப். a கேப் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. இப்படி வரும். ஸோ 1 = 2. இதையும் சமப்படுத்தி இந்த ஆன்சர்